தேசத்திலே பஞ்சம் ரொம்ப பெருகி நிறைய பேர் சாப்பாடு இல்லாம செத்துட்டே இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாம நிறைய பேர் மரிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒரு அம்மா அப்படின்னா ஒரு விதவையான தாய், அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் இந்த பஞ்ச காலத்துல நிறைய நாட்கள் இருக்கிற மாவை ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம, வயிறு நிறைய சாப்பிடாம, தங்களுடைய உயிர் வாழ்கிறதற்காக அந்த மாவை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சாப்பிட்டாலும் பத்தல, அவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பத்தல. எவ்வளவு இருந்தாலும் இப்போ அந்த காரியம் என்னத்துக்கு வந்துச்சுன்னா கடைசி வந்துருச்சு. இப்போ தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு, இவங்க விறகு பொறுக்கிறதுக்கு பட்டணத்தினுடைய அந்த கடைசி வரைக்கும் போயிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அம்மாவனுடைய வாயிலிருந்து வருகிறது, நோ, இல்ல இல்ல, எனக்கு மட்டும் இல்லைன்னு நான் சொல்லலை, இந்த ஊருக்கே இல்லை, இந்த நாட்டுக்கே இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்களிடத்துல இல்லை, நான் கடன் வாங்குறதுக்கு யாரிடத்துலையும் இல்லை, நான் போய் இடத்துல கேட்கணும்னா அங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த மனுஷிய சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, யார் கேட்டாலுமே அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை நோ அப்படின்ற வார்த்தையை தான் சொல்றாங்க. ஆனா இப்போ தீர்க்கதரிசி இந்த பிள்ளைய பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் நோவா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த காரியம் நடக்காது, அது நோ, அது நோ, அது நோ. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு மட்டும் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளை இடுகிற நாள் வரைக்கும், ஆண்டவர் வானத்தை திறக்கிற நாள் வரைக்கும், அந்த வேலையில் நீங்க போய் இருக்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களை செட்டில் பண்ற வரைக்கும் இந்த தேவையை குறித்து பயப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலையை குறித்து பயப்பட வேண்டாம். அந்த வியாதியை சுகப்படுத்துறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளையினுடைய தலையை நிமிர பண்றதுக்கு ஒரு நாளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதற்கென்று ஒரு எதிர்காலத்துக்கான நாளை வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். அது வரைக்கும் மழை கட்டளை எடுக்கிற நாள் மட்டும் உங்க பானையில இருக்கிற மா செலவழிந்து போவது இல்லை, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போவது இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி குறைஞ்சிருமோ 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 அப்படின்னு பார்த்துட்டு துக்கப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன பண்ணுவேன், அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிற அந்த நாள் வரைக்கும் இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். கர்த்தர் இதை நிரம்பி வழிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஹalleluya.